ஹாப்பி மார்னிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூப்பரான ஒரு வீடியோ தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். என்னென்னா என் ரெண்டாவது பொண்ணோட பர்த்டேவை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் வீடியோ. இன்றைக்கி திருமண நாள், பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் என் மனதார வாழ்த்துக்கள். எப்போவுமே நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என் பொண்ணோட பர்த்டே, அவங்க ஆசைப்பட்டு கேட்ட ஒரு பொருள் கிஃப்டாக அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. குழந்தைங்க எவ்வளோ பெரிய பிள்ளைங்களா ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பொருள் தான் ஆசைப்பட்டு கேட்டாங்க. அப்புறம் அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆசைகள் இருக்கும். சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு ஆசை இருக்கும். சில பேருக்கு கோயிலுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணுன்னு ஆசை இருக்கும். சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். அது என்ன, அப்படி என்னங்க அவங்க ஆசைப்பட்டு பண்ணினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்றைக்கி என்ன லஞ்சு பண்ணினேன் ஸ்பெஷல், அதாவது பர்த்டே ஸ்பெஷலாக என்ன லஞ்சு பண்ணினேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான எங்கள் பொண்ணை ஆசைப்பட்டு பர்த்டே கொண்டாடினாங்கிறது தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்தியானம் லஞ்சுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணுக்கு. சிக்கன் பிரட்டி வச்சுருக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறேங்க. தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது காலையில் கும்பகோணம் கடப்பா பண்ணியிருந்தேன் இட்லிக்கு. பாயாசம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. பால் பாயாசம் ரெடி பண்ண சொன்னாங்க, பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு வெள்ளை சாதமும் பொடலங்காய் பருப்பு கூட்டு பண்ணியிருக்கிறேங்க. எனக்கு இந்த பொடலங்காய் போட்டு பருப்பு கூட்டு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் பொடலங்காய் போட்டு பருப்பு கூட்டு, வெள்ளை சாதம் வச்சு அப்பளம் பொரிச்சுக்கலான்னு லஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பொண்ணு ஆசைப்பட்டு கேட்ட ஒரு பொருள் என்னென்னா, சின்ன வயசில் அவங்களுக்கு ரிமோட் கார் தம்பிக்கு தான் வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு வாங்கி தரலப்பா, எனக்கு ஆசையாக இருக்குது, வாங்கித்தாங்கன்னு கேட்டாங்க. உடனே அவங்க அப்பாவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த கிளிப்பிங்கில் அவங்க அப்பா ஷர்ட் போடல, அதனால் நான் ஷார்ட்ஸ் மாதிரியான ஒரு ஆங்கிளில் எடுத்திருந்தேன். இது பொண்ணு அதை என்ன எந்த மாதிரியான ரிமோட் காருன்னு சொல்லி பிரிச்சுட்டு இருக்கும்போது எடுத்தது. ரிமோட் கார் சின்ன, அதாவது இது ரெண்டாவது பொண்ணு கீர்த்தனா பேர், மூணாவது தான் பையன் பேர் நந்து விஷ்ணு. இவன் கீர்த்தனாக்கும் நந்து விஷ்ணுக்கும் பார்த்திங்கன்னா 1.25 வயசு தான் டிஃப்ரெண்ட் வரும். பெரிய பொண்ணுக்கும் கீர்த்தனாக்கும் 6 வயசு வித்தியாசம் இருந்துச்சு. அதனால பார்த்திங்கன்னா பெரிய பொண்ணுக்கு எல்லாமே கிடச்சிது. இவங்களுக்கு 1.25 வயசு வித்தியாசங்கிறதுனால நம்ம என்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் 2 பேரும் ஷேர் பண்ணி விளையாடுவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம வாங்கி கொடுப்போம் இல்லையா? அதில் பார்த்திங்கன்னா கீர்த்தனா சின்ன பிள்ளையிலே பார்த்திங்கன்னா எதை எடுத்தாலும் தம்பிக்கு நீ விளையாடு, இப்படி விளையாடுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் எதுவுமே ஆசைப்பட்டு கேட்கவே மாட்டாங்க. அதனால ஒரு ரிமோட் கார் வாங்கி கொடுத்து 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. அதை இப்போ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறாங்க, தம்பிக்கு வாங்கி கொடுத்தீங்கல்ல, எனக்கு வாங்கி தரல தானப்பா, எனக்கு ஆசையாக இருக்குது, வாங்கி கொடுங்க அப்படின்னு காலையில் தான் பொண்ணு சொன்னாங்க. அப்போ உடனே அவங்க அப்பா போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா கீர்த்தனாவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே உடனே வேணும்னு கேட்டு அடம் பிடிக்கிற ஆள் கிடையாது. அதே சமயத்தில் அவங்க வேணும்னு விருப்பப்பட்டு கேட்குற பொருள் ரொம்ப கம்மி. அவங்க ஒரு தனி டைப்புங்க. எந்த பொருளுக்கும் டக்குன்னு ஆசைப்பட மாட்டாங்க. அதனால் கீர்த்தனா என்ன கேட்டாலும் உடனே அவங்க அப்பா வாங்கிட்டு கொடுத்துடுவாங்க. இது கொடுத்த உடனே பைரவாவும் வாசலில் உட்காந்து என்னமோ வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். நல்ல ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி நல்ல ஸ்க்ரூ டைப் மாதிரி டைட் பண்ணி நல்ல பேக்கிங் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. இதோட ரேட் 630 ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க. எங்கள் பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பார்த்திங்கன்னா நான் லஞ்சு ரெடி பண்ணினது கூட சந்தோஷம் கிடையாது. இந்த ரிமோட் காரை அவங்க அப்பா உடனே வாங்கிட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷம். உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களானாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்னெல்லாம் ஆசைப்படுவாங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பேட்ரி வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. அதை போட்டு நம்ம செட் பண்ணணும். இந்த மாதிரி செல்லு வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. இனி எல்லாமே கழட்டி ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு அந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு நம்ம இந்த செல்லு போட்டுட்டு ஓட விடணுங்க. அதனால் எல்லாம் கழட்டிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃபிட் பண்ணிவிட்டு பைரவா அந்த காரோட சவுண்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு அந்த சவுண்டை கேட்டோன்னே பயமாயிடுச்சு. என்னடா புதுசாக உருன்னு ஒரு சவுண்டு வருதுன்னு சொல்லி உடனே கீர்த்தனாக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தான். ஒன்றும் இல்லைடா வாடா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்ததுங்க. ஆனால் அவனுக்கு அதை பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் அது சவுண்டை கேட்டு பயப்படுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மேலே மொட்டை மாடிக்கு போயிட்டு பொண்ணு விளையாடிட்டு இருந்தாங்க. டைகர் கூடவும் ஜிம்மி கூடயும் பைரவாவும் உடைய வந்துட்டான். ஜிம்மி வந்து அந்த கார் சவுண்டுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாதுங்க. அது கொஞ்சம் டெரரான ஆள் தான். எந்த ஒரு சவுண்டுக்குமே பயப்பட மாட்டாங்க. மிரட்டினாலும் பயப்பட மாட்டாங்க ஜிம்மி. டைகர் வந்து முதல்ல பயந்தான். அப்புறம் அதை பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டான். அந்த காரை வந்து விடும்போதெல்லாம் விளையாடுவான். பைரவா பாருங்கள் எங்கள் பொண்ணோட பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்றுக்கிறான். அது சவுண்டை கேட்டாலே ஓடி அந்த பக்கம் இந்த பக்கம் ஒளிஞ்சுக்கிறான். இங்கே பாருங்கள் எப்படி வந்து நான் கேமரா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறத எப்படி வந்து பார்த்துட்ருக்குறான்னு பாருங்கள். அவனுக்கு அது சவுண்டு கேட்டாலே அவனுக்கு பயம். கொஞ்ச நேரம் ஒரு 3-4 மணி வரைக்குமே குட்டிகளோட இந்த காரை ஓட்டி விளையாடிட்டு இருந்தாங்க. எப்போவுமே பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க ஆசைப்படுறத நம்ம செஞ்சு கொடுக்க முடிகிற நிலமையில இருக்கும்போது கடவுளுக்கு அவ்வளோ நன்றி சொல்ல தோணும். மனதளவில் நான்லாம் கடவுள்கிட்ட அவ்வளோ நன்றி சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா இதெல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைங்கள சந்தோஷப்படுத்த முடியுது நம்மளால் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கடவுள் நம்மளை வச்சுருக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப நன்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 5 மணி ஆயிடுச்சு. சரி எங்கள் பொண்ணு சொன்னாங்க, அம்மா தெருவில் இருக்கிற குட்டிங்களுக்கெல்லாம் கறிசோறு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி. தெருவில் இருக்கிற குட்டிங்களுக்கு அப்புறம் பாக்கு மட்டை தட்டு ஒரு 10 தட்டு போல் இப்படி வாங்கிட்டு வந்தோம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு இந்த சாந்தி சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்தோம். என்ன காரணம்னா குட்டிங்க வெளியில் இருக்கிற குட்டிங்க மோர் ஊற்றி நம்ம சாதம் வச்சோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. கறி சோறுனா எல்லா குட்டிங்களும் ஆசைப்பட்டு சாப்பிடும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 100 ரூபா. 2 கிலோ ஒரு பேக்கெட் இருக்கும். சாந்தீஸ் சிக்கனில் எப்போவுமே நம்ம குட்டிங்களுக்கு கறி வாங்குவோம். நல்லா சுத்தமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. அதனால் நம்ம குட்டிங்களுக்கு நல்லா ஜீரணம் ஆயிடுறதுனால சரி குட்டிங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், நல்லா கறி சோறாக கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்தோன்னே நான் என்ன பண்ணினேன்னா நம்ம குட்டிங்களுக்குன்னு ஒரு குக்கர் இருக்குது இல்லையா, அந்த குக்கரில் வந்து கறியும் ஒரு 1/2 டம்ளர் அரிசியும் சேர்த்து வேக வச்சுட்டேன். இன்னொரு நம்ம வீட்டில் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய குக்கரில் வந்து சாப்பாடு மட்டும் வச்சுட்டேங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற குக்கரில் வந்து நம்ம கறி செய்ய முடியாது. அதே சமயத்தில் ஒரே குக்கரில் 2 டைம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் வீட்டு குக்கரில் சாதம் மட்டும் மஞ்சள் கலந்து வச்சுட்டேன். எப்போவுமே நம்ம குட்டிங்களுக்கு மஞ்சள் கலந்து தான் நான் சாப்பாடு வைப்பேன். அப்போ தான் கொஞ்சம் ஜீரணமாகும், எதுவும் வயிற்றில் போய் சிக்காமல் இருக்குங்க. அதனால் மஞ்சள் வந்து நல்லா ஜீரணமாகும் அப்படிங்கிறதுனால எல்லாம் கலந்துட்டு நம்ம குட்டிங்களுக்கும் சாப்பாடு வச்சுட்டு நல்லா சுத்தமான பெயிண்ட் டப்பாவில் சாப்பாடும் அந்த கறியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ முதல்ல வாசலில் படுத்திருப்பாங்க இல்லையா, அந்த குட்டிங்களுக்கு சாப்பாடு வைக்க சொல்லி பொண்ணுக்கிட்ட சொன்னேன். வெளியில் எப்போவுமே இந்த ஐஸ்கிரீம் டப்பா இருக்குது பார்த்திங்க, ஐஸ்கிரீம் கேக் டப்பா, அந்த டப்பாவில் தான் நாங்கள் சோறு வைப்போம். அதில் முதல்ல பாப்பாட்ட சொல்லிவிட்டு முதல்ல நம்ம வாசலில் படுக்கிற குட்டிங்களுக்கு சோறு வச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரவுண்டுக்கு போகலான்னு சொல்லிட்டேன். அதனால் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பொண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த பலனும் எதிர்பார்க்காத இந்த ஜீவன்களுக்கு தான் சாப்பாடு வைக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. நாங்கள் ஸ்கூலுக்கு பேக்கெட் மணி கொடுத்து அனுப்புவோம். அப்போவுமே அந்த பேக்கெட் மணியில் எப்போ ரோட்டில் ஏதாவது குட்டிங்க இருந்துச்சுன்னா பிஸ்கட் வாங்கி அதுகளுக்கு செலவு பண்ணிவிடுவாங்க. இது வந்து கிரவுண்டுக்கு போயிட்டு பாக்கு மட்டை தட்டை அங்கங்கே வச்சுட்டு குட்டிங்களுக்கு சாப்பாடு வச்சோம். எல்லாமே ஃபஸ்ட்டு நம்மளை கண்டு சுற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் சொன்னோம், ஒன்றும் கவலைப்படாதீங்கடா, எல்லாமே சாப்பிடுங்கடா, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி
என் பொண்ணுக்கு 100% சந்தோஷம் சொன்னால் இந்த மாதிரி ஜீவன்களுக்கு சாப்பாடு பயப்படுதுங்க. வேற ஒன்றும் இல்லை. கூட 2 தட்டை எடுத்து வைமா. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நாய்க்குட்டிங்க எல்லாத்துக்கும் அருவருப்பே படாம நான் கூட உண்மையிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடப்படுவேன். அது ஏதாவது சாக்கடையில் இருந்தாலோ இல்லை ரொம்ப சேரு இருந்தாலும் நான் கூட கொஞ்சம் யோசிப்பேங்க. அது மேலே கொஞ்சம் எனக்கு அது தயக்கமாக இருக்கும். ஆனால் என் பொண்ணு அப்படி கிடையாது. எவ்வளோ அசிங்கத்திலே அதை திறந்துருந்தாலும் டக்குன்னு தூக்கி தண்ணி இருந்துச்சுன்னா உடனே கை காலெல்லாம் கழுவி விட்டு பிஸ்கெட்டு சாப்பாடை வச்சு தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரியான கேரக்டர் தான் எங்கள் 2வது பொண்ணு. இப்படி தாங்க இவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணினோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் பொண்ணோட இந்த ஆசையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கூட பார்த்திங்கன்னா 11th சாப்பிடுங்க சண்டை போடாமல் சாப்பிடுங்க. பியூர் சயின்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. வெட்டினரி டாக்டர் ஆகுங்கிறது அவங்களோட எய்மு. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வெட்டினரி டாக்டருக்கு அவைலபிள் கம்மியாக இருக்குது. பயோமேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒருவேளை உங்களுக்கு வெட்டினரி டாக்டர் படிக்கிற வாய்ப்பு கிடைக்கலன்னா வேறு ஃபீல்டுக்கு போகலான்னு சொன்னதுனால பயோமேக்ஸ் எடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஏமே வந்து வெட்டினரி டாக்டர் தான். பார்க்கலாம் கடவுள் என்ன எழுதிக்கிறாரோ பாரு. அவனுக்கு ருசி பாரு. எல்லா குட்டிங்களும் சாப்பிட்றது அந்த அங்கே ஒரு பக்கெட்டில் அந்த தட்டில் சாப்பாடு வைக்கல பாரு. பக்கெட்டை பக்கத்தில் கொண்டு வைக்கணும். குழந்தைங்க வந்து பரவாயில்ல இருக்கிறதெல்லாம் வச்சு விட்டுருக்காங்கன்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. அந்த இருக்கிற ஆளுங்க தானே டபுள் சந்தோஷம் சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு என் பொண்ணு பண்ணுறதை பார்த்துட்டு இந்த தட்டில் 2 வச்சு செய்யும்போது எனக்கு சந்தோஷம். எவ்வளோ இருக்குதோ அந்த 2 தட்டா வச்சு அம்மா எவ்வளோமா சாப்பாடு வச்சு பயத்தை பெருசா நம்ம இந்த பக்கம் போனோன்னு எல்லாம் சாப்பிடுவாங்க. சாப்பாடு 2 கிலோ கறி தங்கம் கறி வாசம் இருக்குல்ல. 2 கிலோ அரிசி வச்சிருக்கலாம்ல குட்டிங்களுக்கு சாப்பாடு. சண்டை போடாங்கடா. சரி தங்கம் இன்னொரு தடவை கூட நம்ம இடையில கூட கறி பக்கெட்ல காலி ஆயிடுச்சா இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு அது அப்படியே பக்கெட்டோட கமுத்தினாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா குட்டிங்க எதுவுமே இல்லை. அதனால பிஸ்கட் வைக்கல. காக்காவும் சாப்பிடுது. பெரிய குட்டிங்க வந்தோம். இதுதாங்க நான் சொன்னேன் என் பொண்ணோட பர்த்டே செலிப்ரேஷன். உங்களுக்கு இந்த பர்த்டே செலிப்ரேஷன் இதோட கருத்து இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு ஃபேமிலி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அவங்க பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் சாப்பாடு வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். எல்லா குட்டிங்களும் காக்கா எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டு வாசலில் சாப்பாடு வச்சுருக்கீங்களா அதுக்கு லைனாக அதோட வாழை அப்படித்தானா இல்லை எப்போவுமே ரெகுலராக அந்த சிங்கின்னு சொல்கிற அந்த குட்டி தான் சாப்பிட்டு லைனில் நின்று சாப்பிட்றாங்க. இது வந்து ப்ளூபி இப்படி வரிசையாக உட்காந்து ஒவ்வொருத்தராக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. என் பொண்ணோட பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.